ஓகே, பண்ணிக்கோ. சரி. லெக்ராஞ்சி தியரம் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணா ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா லெட் ஜி பி ஏ ஃபைனைட் குரூப். ஜினா ஒரு குரூப், ஓகேவா? ஃபைனைட் குரூப், ம், ஓகேவா? இந்த குரூப்பு சப் குரூப் இதெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லை. குரூப்னா ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ்னு வச்சுக்கோ. சப் குரூப்னா ம், இந்த குரூப்புக்குள்ள ஒரு குரூப், அந்த குரூப்புக்குள்ள ஒரு சின்ன குரூப், அதான் சப் குரூப். ஓகேவா? இவ்வளோ தான் சப் குரூப். குரூப்னா ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ், அவ்வளோதான். ஓகேவா? லெட் ஜி பி ஏ ம். ஃபைனைட் குரூப் ஆஃப் ஆர்டர் என். ஆர்டர் என்னா ஆர்டர் என் சொல்றாங்கல்ல, இதுனா என்னங்கிறது எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ இந்த குரூப் எடுத்தோம்னா அந்த குரூப்ல ஒரு 10 எலமெண்ட்ஸ் இருக்குன்னா அதுதான் அந்த என் தான் 10. ஓகேவா? லெட் ஜி பி எ ம். ஃபைனைட் குரூப் ஆஃப் ஆர்டர் என் அண்ட் ஹெச் பி எனி சப்குரூப் ஆஃப் ஜி. அப்போ என்ன சொல்றாங்க, ஜின்னு ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு குரூப் இருக்கு. இப்போ என்ன பண்றாங்க, அந்த ஜிங்கிற குரூப்புக்குள்ள ஹெச்னு ஒரு சப் குரூப் எடுக்கிறாங்க. ஹெச்னு ஒரு சப் குரூப், இந்த இது வந்து பெரிய ரவுண்ட் வந்து ஜி, இது வந்து ஹெச்னு ஒரு சப் குரூப் எடுக்கிறாங்க. இப்படி எடுத்தோம்னா தென் த ஆர்டர் ஆஃப் ஹெச் ஆர்டர் ஆஃப் ஹெச்னா என்ன? ஹெச்ல ஆர்டர் ஆஃப் எத்தனை நம்பர் ஹெச்னா ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கோ அதான் ஆர்டர் ஆஃப் ஹெச். ஓகேவா? ஆர்டர் ஆஃப் ஹெச் டிவைட்ஸ் த ஆர்டர் ஆஃப் ஜி. அதாவது ஆர்டர் ஆஃப் ஹெச் வந்து ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைட் பண்ணது சொல்றாங்க. இதை எப்படி எழுதுறாங்கன்னா ஆர்டர் ஆஃப் ஹெச், இதான் ஆர்டர் ஆஃப் ஹெச் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி. இதுதான் நம்ம மெயினா லெக்ராஞ்சில ப்ரூவ் பண்ண போறோம். அதாவது ஒரு ஒரு குரூப்ல உள்ள ஆர்டர் வந்து இந்த சப் குரூப்ல உள்ள ஆர்டர் வந்து டிவைட் பண்ணுது அப்படின்னு சொல்ல போறோம். ஆர்டர் ஆஃப் ஹெச் டிவைட்ஸ் த ஆர்டர் ஆஃப் ஜி. மாத்தி ஒரு ஜி போட்டுக்கலாம். வந்து ஒரு 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 ஜி வந்து ஒரு குரூப். ம். அதுல வந்து ஹெச் வந்து ஒரு சப் குரூப்பா கன்சிடர் ம். பண்ணிக்கலாம். ஆமா. அதுல வந்து என் நம்பர் ஆஃப் டேர்ம் இருக்கும் அந்த ஜி ம். குரூப்ல. ம். அந்த ஜி குரூப்னா அது நார்மல் குரூப்ல அது ம். சப் குரூப் அந்த ஜி குரூப்பை சப் குரூப் டிவைட் பண்ணுமா ப்ரோ? ஆமா. அதாவது இது ரெண்டுல எது பெரிய நம்பர் சொல்ல, குரூப் பெரிய நம்பரா சப் குரூப் பெரிய நம்பரா? குரூப் தான் பெருசு. குரூப் தான் பெருசு. அப்போ குரூப்பை தான் சப் குரூப் டிவைட் பண்ணும். கரெக்டா? குரூப்பை தான் சப் குரூப். ஆர்டர் ஆஃப் குரூப் வந்து ஆர்டர் ஆஃப் ஹெச் டிவைட் பண்ணும். இந்த ஆர்டர் ஆஃப் ஹெச் டிவைட்ஸ் த ஆர்டர் ஆஃப் ஜி. இதுதான் ஹெச் தான் டிவைட் பண்ண போகுது, அதனால தான் அது கீழே போட்டிருக்கேன். ஓகேவா? சரி. இப்போ இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். இதை எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு பார்க்கலாமா? இதை இப்படியும் கேட்பாங்க, லெக்ராஞ்சி தியரம்னு கேட்பாங்க, இல்லாட்டி இன்னொரு இது இப்படி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கேட்டுருவாங்க. ஆர்டர் ஆஃப் அ சப் குரூப், இதான் மெயின் ஸ்டேட்மெண்ட். ஆர்டர் ஆஃப் அ சப் குரூப் ஆஃப் அ ஃபைனைட் குரூப் divides the order of group இந்த மாதிரி வெறும் கொடுத்துட்டு ப்ரூவ் தட்னு கொடுத்துருவாங்க. அப்ப நீ என்ன கொஸ்டின் பேப்பர் பார்த்தனா, ஐயா எங்க லெக்ராஞ்சே காணும்னு சொல்லி யோசிக்க கூடாது. இதுதான் லெக்ராஞ்சி. ஓகேவா? ஆர்டர் ஆஃப் சப் ஒரு குரூப் ஆஃப் அ ஃபைனைட் ஃபைனைட் வந்து குரூப் ஒரு சப் டிவைட்ஸ் த குரூப் ஆர்டர் ஆஃப் டிவைட் த குரூப். பண்ணும். ஆமா, அதுதான் மெயின் லெக்ராஞ்சி ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இதை இப்போ ப்ரூவ் பண்ண போறோம். இதுதான் மெயின் ஸ்டேட்மெண்ட். இதை ப்ரூவ் பண்ண போறோம். இது ப்ரூஃப் எழுதலாமா? அப்ப என்ன பண்ணோம், ப்ரூஃப்னு எழுதிட்டு லெட், நம்ம சொன்னாலும் ஆல்ரெடி ஆர்டர் ஆஃப் ஜி எவ்வளோன்னு சொல்லியிருக்கோம். ஆர்டர் ஆஃப் ஜி வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம். கரெக்டா? ஆல்ரெடி என் நம்பர் ஆஃப் என்னன்னு சொல்லியிருக்கோம். இந்த எண் வந்து எப்படி இருக்கு, ஃபைனைட்டா இருக்கா இன்ஃபைனைட்டா இருக்கா? அதாவது ஃபைனைட்னா என்ன, இன்ஃபைனைட்னா என்ன? ஃபைனைட்னா எண்ணக்கூடியது. ஒரு எண்ணிரலாம், இவ்வளவு தான் இருக்கு, இன்ஃபைனைட். இவ்வளவு தான் இருக்கு. இன்ஃபைனைட்னா இன்ஃபைனைட். எண்ண முடியாது. இங்க பாரு, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, லெட் ஜி பி எ ஃபைனைட் குரூப். அப்போ வந்து எண்ணக்கூடியது தான். கரெக்டா? அப்போ இதுல இருந்து என் இஸ் ஃபைனைட். ஓகேவா? சரி. இப்போ இது ஆர்டர் ஆஃப் ஜியை பத்தி சொல்லிட்டோம். அடுத்தது ஜியில் உள்ள எலமெண்ட்ஸை பத்தி சொல்லணும்ல. அப்போ ஜியில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, ஜியில் வந்து A1 A2 A1 A2 A3 இந்த மாதிரி நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கான். ஓகேவா? A4 இந்த மாதிரி AN வரைக்கும் எலமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு. இதுல A1 வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், இ வந்து இது அது ஐடென்டிட்டி எலமெண்ட். ஒரு எக்ஸ்பிரஷனோ ஐடென்டி இதுவா? எலமெண்ட். ஐடென்டி எலமெண்ட்னா எப்பவுமே ஒன் மாதிரி. ஓகேவா? ஒன்னோட இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் தான் இந்த ஓகேவா? அப்போ ஸ்டார்டிங் வந்து எப்பவுமே ஐடென்டி எலமெண்ட்ல ஆரம்பிக்குதுன்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? இது இப்போ வந்து எதை பத்தி சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கு, ஜி. அதோட ஆர்டர் வந்து என்ன, இந்த மாதிரி குரூப்ல நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு, அந்த எலமெண்ட்ல ஸ்டார்டிங் எலமெண்ட் ஐடென்டி எலமெண்ட், இதை மட்டும் இப்போ சொல்லியிருக்கோம். அடுத்து என்ன பண்றோம், அடுத்து சப் குரூப் வரும். லெட் ஹெச் பி ஏ சப் குரூப் ஆஃப் ஜி. யாரோட சப் குரூப், ஜியோட சப் குரூப் தானே. லெட் ஹெச் பி ஏ ஆமா. சப் குரூப் ஆஃப் ஜி. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்னா லெஃப்ட் கோசெட்ஸை கன்சிடர் பண்ண போறோம். கோசெட்ஸ்னா என்னன்னு கேட்கலாம். ரொம்ப சிம்பிள். ஓகேவா? கோசெட்ஸ்னா ஒண்ணுமே லெஃப்ட் கோசெட்ஸ்னா இந்த இங்க நம்ம சொன்னோம்ல, ஜில உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் சொன்னோம்ல,
ஜியில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஒரு எலமெண்ட்டும் நம்ம இந்த சப்குரூப்போட மல்டிப்ளை பண்ணா அதான் கோசெட். அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து லெஃப்ட்னா இந்த லெஃப்ட்ல இருந்து லெஃப்ட் சைட்ல இருந்து ஸ்டார்டிங் எடுக்கணும். A1 A2 A3 இந்த மாதிரி ஸ்டார்டிங் எடுக்கணும். ஓகேவா? எடுத்து ஒரு நம்பரையும் இந்த ஹெச் இருக்குல்ல சப்குரூப் இருக்குல்ல இந்த சப்குரூப்போட மல்டிப்ளை பண்ணா அதான் கோசெட். அப்போ எப்படி வரும்னா ஃபர்ஸ்ட் இ ஸ்டார் ஹெச் வரும். ஓகேவா? இ ஸ்டார் ஹெச் வரும். அடுத்து என்ன வரும்? A2 ஸ்டார் ஹெச் வரும். அடுத்து A3 ஸ்டார் ஹெச் வரும். இந்த மாதிரி எங்க வரைக்கும் போயிட்டு இருக்கும்? AN ஸ்டார் ஹெச் வரைக்கும் போகும். கரெக்டா? அப்போ லெஃப்ட் கோசெட்னா என்ன? நம்ம ஸ்டார்டிங் லெஃப்ட் சைட்ல இருந்து ஒரு எலமெண்ட்டையும் இந்த ஹெச் கூட மல்டிப்ளை பண்ணிருந்தா அதான் லெஃப்ட் கோசெட். ஓகேவா? இதோட வேல்யூ எப்படி இருக்கும்னா இதோட வேல்யூ எல்லாமே இ ஸ்டார் ஸ்மால் ஹெச்ன்னு இருக்கும். இ ஸ்டார் ஸ்மால் ஹெச்ன்னு இருக்கும். இந்த ஸ்மால் ஹெச் என்னன்னு கேட்டா இந்த ஸ்மால் ஹெச் வந்து ஹெச்ல சப்குரூப்ல உள்ள ஒரு எலமெண்ட். இந்த ஹெச்ங்கிறது ஹெச் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஹெச்னு போட்டிருக்கேன்னா அப்படின்னா என்னன்னா இந்த ஹெச்ங்கிறது என்னோட சப்குரூப்ல உள்ள ஏதோ ஒரு எலமெண்ட். அப்போ இதோட ஆன்சர் எப்படி இருக்கும்னா இ இன்டூ அந்த எலமெண்ட் அந்த மாதிரி இருக்கும். அப்போ இங்க என்ன இருக்கும் ஆன்சர்? A2 இன்ட்டு ஹெச். இதுல என்னது? ஹெச் பிலாங்ஸ் டு ஹெச். அதே மாதிரி இங்க என்ன இருக்கும்? AN ஸ்டார் ஹெச்ன்னு இருக்கும். இங்கேயும் இதோட ஆன்சர் என்ன இருக்கும்? ஹெச் பிலாங்ஸ் டு ஹெச். இதுதான் தான் இதுல உள்ள கோசெட்ஸ். இது வரைக்கும் புரிஞ்சா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சரி, இது வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்த பார்ட் பார்க்கலாமா? இந்த மாதிரி செகண்ட் ஒரு பாட்டா படிச்சுக்கோ. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ற? ஸ்டேட்மெண்ட் எழுதுற, அது என்னன்னு சொல்லி போடுற. அடுத்து ப்ரூஃப் ப்ரூஃப்ல ஃபர்ஸ்ட் எதை பத்தி சொல்றோம்? ஃபர்ஸ்ட் குரூப்பை பத்தி சொல்றோம். குரூப்போட ஆர்டர் என்ன, குரூப்ல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றோம். அடுத்து ஹெச்னு ஒரு சப் குரூப் இருக்குன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் அந்த சப் குரூப்ல லெஃப்ட் கோசெட்லாம் எடுத்துக்கிறோம். லெஃப்ட் கோசெட்னா என்னோட குரூப்ல உள்ள எலமெண்ட்ஸையும் இந்த சப் குரூப்போடையும் மல்டிப்ளை பண்றோம். ஓகேவா? சரி, அடுத்து என்ன சொல்றாங்கன்னா எப்பவுமே இந்த கோசெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா we know that இது வந்து ஒரு ரூலே இருக்கு. ஓகேவா? இந்த ரூல்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு தீரம் குட்டி குட்டி தீரமா வரும். என்ன தீரம்னா we know that any two left cosets எந்த ரெண்டு லெஃப்ட் கோசெட்ஸ் எடுத்தாலுமே அது வந்து ஆர் எய்தர் ஐடென்டிக்கல் ஆர் டிஸ்ஜாயின்ட்னு சொல்றான். ஆர் எய்தர் ஐடென்டிக்கல் ஆர் டிஸ்ஜாயின்ட். ஒன்று ரெண்டு கோசெட்ஸும் ஒரே மாதிரி இருக்குமா, அப்படி இல்லாட்டி ரெண்டுமே சம்மந்தம் இல்லாமல் இருக்குமா. அதுக்கு பேர் தான் என்னன்னா ஒன்று எய்தர் ஐடென்டிக்கல் ஆர் டிஸ்ஜாயின்ட்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த ஒரு லெஃப்ட் கோசெட் இருக்குல்ல, இந்த ஒரு லெஃப்ட் கோசெட்டோட ஆர்டர் எடுக்க போறோம். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் இ ஸ்டார் ஹெச் கொடுக்குறேன். இ ஸ்டார் ஹெச் இதான் என்னோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட் கோசெட். கரெக்டா? இந்த லெஃப்ட் கோசெட் எடுத்தேன்னா இதோட ஆர்டர் எப்படி இருக்கும்னா நான் சொன்னால பி நோ தட் எனி டூ லெஃப்ட் கோசெட்ஸ் ஆர் ஐதர் ஐடென்டிக்கல்னு சொல்லலாம். இங்க வந்து ஐடென்டிக்கல்னு எடுத்துக்கிறாங்க. ஐடென்டிக்கல் எதுக்கு ஐடென்டிக்கல்னா என்னோட சப் குரூப் ஹெச் இருக்குல்ல, ஹெச்சுக்கு ஐடென்டிக்கல் எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு அப்போ ஆர்டர் ஆஃப் என்னோட லெஃப்ட் கோசெட்டும் ஆர்டர் ஆஃப் என்னோட சப் குரூப்பும் சேமா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. புரிஞ்சுதா? ஆர்டர் ஆஃப் லெஃப்ட் கோசெட்டும் ஆர்டர் ஆஃப் சப் குரூப்பும் சேமா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சரி, அப்போ இது ஃபர்ஸ்ட் ஒரு லெஃப்ட் கோசெட்டுக்கு மட்டும் முடிச்சா போதுமா? எல்லா கோசெட்டுக்கு எழுதணும்ல. அப்போ அதே மாதிரி A2 ஸ்டார் ஹெச் இதோட கோசெட்டும் வேல்யூ என்ன இருக்கும்? இதோட ஆர்டரும் ஹெச்சாக தான் இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி ANக்கு எடுத்தாலுமே அதோட வேல்யூ OHஆ தான் இருக்கும். ஓகேவா? எந்த ஒரு லெஃப்ட் கோசெட்டோட ஒரு ஆர்டர் எடுத்தாலுமே அது வந்து ஈக்குவல் டு என்ன இருக்கும்னா சப்குரூப்போட ஆர்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ இது வரைக்கும் சொல்லிட்டோமா? அடுத்து என்ன பண்ணுறோம்? இப்போ இதே மாதிரி கோசெட்ஸ் நிறைய இருக்கலாம். கரெக்டா? எத்தனை கோசெட்ஸ் இருக்கலாம்னா ஒரு குரூப்ல வந்து மொத்தம் K கோசெட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? மொத்தம் இந்த மாதிரி A1 A2 A3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்ல. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது மொத்தம் எத்தனை இருக்குன்னு சொல்லி சொல்லணும்ல. அந்த எத்தனை இருக்குங்கிறத டினோட் பண்ணும்போது இப்போ இன்கேஸ் இதுல ஒரு லெஃப்ட் கோசெட் வந்து ஒரு நாலு இல்லை 5 லெஃப்ட் கோசெட் இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ இந்த 5 இருக்குல்ல, இந்த 5ங்கிற நம்பரை நான் என்ன பண்றேன்? கேன்னு டினோட் பண்றேன். அப்ப கேனா என்ன? எத்தனை கோசெட் இருக்கு, எத்தனை லெஃப்ட் கோசெட் இருக்கு, அதுதான் கே. ஓகே, புரிஞ்சா? கேனா என்னன்னு புரிஞ்சா? இப்போ அந்த கே பத்தி தான் எழுத போறேன். ஓகேவா? லெட் தேர் பி கே டிஸ்ஜாயிண்ட் கோசெட்ஸ் ஆஃப் ஹெச் இன் கே. ஓகேவா? சரி, இங்க என்ன சொல்ல வராங்கன்னா அப்போ நான் ஒரு குரூப்னு எடுத்தேன்னா இந்த ஒரு குரூப்போட த யூனியன் ஆஃப் த குரூப் ஒரு குரூப்னு எடுத்தேன்னா அந்த குரூப்ல எப்படி இருக்கும்னு சொல்லி சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் இ ஸ்டார் ஹெச் இருக்குமா, லெஃப்ட் கோசெட் இருக்குமா, அது யூனியன் A2 ஸ்டார் ஹெச் இருக்குமா, அது யூனியன் அப்படியே போயிட்டே இருக்குமா,
அடுத்து எங்க வரைக்கும் இருக்குன்னா யூனியன் ஏஎன் ஸ்டார் ஹெச் வரைக்கும் இருக்குமா? ஓகேவா? இந்த எல்லா கோசட்ஸையும் யூனியன் பண்ணாதான் என்ன சொல்றாங்க, இந்த ஒரு குரூப்புங்கிறது ஃபார்ம் ஆகும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அப்ப இங்க எத்தனை யூனியன் யூனியன்னா யூனியன்னா எல்லாத்தையும் ஒன்று. பிளஸ். ஆமா, யூனியனா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துறது. ஓகேவா? இங்கே அப்போ மொத்தம் எத்தனை கோசட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க? மொத்தம் வந்து கே கோசட்ஸ் இருக்கான். மொத்தம் வந்து எத்தனை கோசட்ஸ் இருக்கு? கே கோசட்ஸ் இருக்கு. ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்றேன், ஒரு குரூப்னா இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன்னா, அப்போ நான் என்ன பண்றேன், எல்லாத்துக்கும் ஆர்டர் எடுக்கிறேன். இந்த குரூப்புக்கு ஒரு ஆர்டர் எடுக்கிறேன். ஆர்டர் ஆஃப் குரூப்னு வருமா, ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் இ ஸ்டார் ஹெச் யூனியன் ஆர்டர் ஆஃப் ஏ டூ ஸ்டார் ஹெச் யூனியன், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். எங்க வரைக்கும் போகும்? ஆர்டர் ஆஃப் ஏஎன் ஸ்டார் ஹெச் யூனியன் ஆர்டர் ஆஃப் ஏஎன் ஸ்டார் ஹெச் இது வரைக்கும் வருமா? இப்போ நான் எல்லாத்துக்கும் என்ன பண்றேன், ஆர்டர் எடுக்க போறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்றேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆர்டர் ஆஃப் ஜின்னு அப்படியே இருக்கட்டும். நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல, இந்த கோசட்டோட ஆர்டரோட ஈக்குவல் எவ்வளோ, இந்த இதோட வேல்யூ எவ்வளோ, ஆர்டர் ஆஃப் இ ஸ்டார் ஹெச்சோட வேல்யூ எவ்வளோ, ஆர்டர் ஆஃப் ஹெச். கரெக்டா? ஹெச். அப்போ இங்க என்ன வந்துடும், இதுவும் ஆர்டர் ஆஃப் ஹெச்னு வந்துடும், யூனியன் இதுவும் ஆர்டர் ஆஃப் ஹெச்னு வந்துடும். எல்லாமே ஆர்டர் ஆஃப் ஹெச் தான். கரெக்டா? இங்க எல்லா கோசட்ஸுமே ஆர்டர் யூனியன் ஆஃப் ஹெச். போடலாமா ப்ரோ? ஆமா, யூனியன் எல்லா போடலாமா பிளஸ்? எல்லாத்துக்கும் ப்ளஸ் போட்டாலும் பிரச்சனை இல்லை. போடலாம். ஆமா, இங்க ஆர்டர் எடுத்துட்டோம்ல. ஆமா, ஆர்டர் எடுத்துட்டோம்னா ப்ளஸ் போட்டுக்கலாம். ஆர்டர் எடுக்கும்போது என்ன பண்ணிக்கோ, ப்ளஸ் போட்டுக்கோ. ஓகேவா? ஆர்டர் எடுத்ததுக்கு அப்புறம் நார்மலாக எழுதும் போது யூனியன் போட்டுக்கோ, ஆர்டர் எடுத்ததுக்கு அப்புறம் ப்ளஸ் போட்டுக்கோ. ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, இது ஆர்டர் ஆஃப் ஹெச் ப்ளஸ் இங்க வந்து எங்க வரைக்கும் போகும்னா இங்கேயும் ஒரு ஆர்டர் ஆஃப் ஹெச் வரைக்கும் போகும். ஓகே, இந்த மாதிரி எத்தனை ஆர்டர் ஆஃப் ஹெச் இருக்குன்னு சொன்னேன். இங்க வந்து எத்தனை எத்தனை கோசெட் இருக்கு மொத்தம்? கே. கே கோசெட் இருக்கு. அப்ப எத்தனை வாட்டி ஆர்டர் ஆஃப் ஹெச் வரும்? கே கே. டைம்ஸ் ஆர்டர் ஆஃப் ஹெச் வரும். கரெக்டா? அப்ப என்ன சொல்றாங்கன்னா ஓ ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு கே டைம்ஸ் ஆர்டர் ஆஃப் ஹெச். கே டைம்ஸ் ஆர்டர் ஆஃப் ஹெச்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப என்ன எழுதிடலாம்னா, இதுல இருந்து என்ன எழுதிடலாம்னா, இந்த ஆர்டர் ஆஃப் ஹெச் வந்து இங்கிட்டு கொண்டு போயிடும். மல்டிப்ளிகேஷன்ல இருக்கா, இதை இங்கிட்டு கொண்டு போனா ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு கே. அப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது கேன்னு ஏதோ ஒரு நம்பர் வருது. அப்போ அதுல இருந்து என்ன சொல்லலாம்னா, therefore OH is a divisor of OG. OH is a divisor of OG. அவ்வளவுதான், இஸ் a divisor of OG. அந்த மாதிரி டிவைட் பண்ணா மட்டும் தானே ஏதோ ஒரு நம்பர் வர முடியும். OH வந்து OG டிவைட் பண்ணா மட்டும் தானே ஏதோ ஒரு கேன்னு ஏதோ ஒரு நம்பர் வர முடியும். அதனால தான் என்ன சொல்றாங்க, OH is a divisor of OG அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவ்வளவுதான், இதோட லக்ராஞ்சி தியரம் முடிஞ்சு. ரெண்டே பேஜ் தான், சிம்பிள். ஒரு பேஜ் ஃபுல்லா என்ன எழுத போற, ஸ்டேட்மெண்ட் எழுத போற, அடுத்த பேஜ் ஃபுல்லா இதை ப்ரூவ் பண்ண போற. அவ்வளவுதான். ஓகேவா? சரி. புரிஞ்சா இது? ஆஃப் பண்ணி. ஓகே. புரியுது புரியுது.